ஸோ கைஸ் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் ரெசல்மேனியா 42 நைட் 1 கார்ட்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்படி சில ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மொத்த ரெசல்மேனியா மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் ஒரு சில மேட்சஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லான்ச்சில் இருக்குன்னு தான் சொல்லணும். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிக் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே நைட் 1 நடக்க போகுது. ஸோ அந்த சாட்டர்டே நைட் 1 நம்ம எப்போ பார்ப்போம்னா சண்டே மார்னிங் 3:30 வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3:30 போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை WBCலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் நைட் 1 தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் வந்து நம்ம 3:30 பார்க்குற மாதிரி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு வழியில் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் ஓல்டு வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மேட்ச் கார்டெலாம் போட்டிருப்பேன்ல, ஸோ அந்த வீடியோவில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு சில சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். மறுபடியும் போட்டேன்னா நம்ம சேனலில் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. 3:30 கிக் ஆஃப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா 3:30 எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஒரு 4 மணி 4:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவை போட்டு உட்காந்தா கரெக்டாக இருக்கும். ஒரு 4 மணி 4:30 ஷார்ப்பாக வந்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கைஸ் WWE சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நைட் 1க்காக 7 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பியன்ஷிப் மேட்ச், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விமன்ஸ் டிவிஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம கிக் ஆஃப் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்சாக இருக்கும்ன்றதை WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தை ரெஃபர் பண்ணிக்கிறேங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லியன் ஹில்ன்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இந்த ப்ரெடிக்ஷனும் என்னோட ப்ரெடிக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோ ரெஸ்லிங் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுறாங்க. ஸோ அவரோட ப்ரெடிக்ஷனும் என்னோட ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% சிமிலராக தான் இருக்கும். ஒரு சில தாட்ஸ் வேணால் மாறலாம், மற்றபடி எல்லாம் ப்ரெடிக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ஜேக்கப் பாட்டு வர்சஸ் ட்ரூ மேக்கின்டருக்கான அன்சாங்ஷன் மேட்ச் தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அன்சாங்ஷன் மேட்ச்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாங்ஷன். எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேரு, லேடரு, ஸ்டிக்கு, கெண்டோ ஸ்டிக்லேருந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சிம்பிளாக சொன்னல ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் தான். ஸோ இந்த ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் ஃபீல்ட்லேருந்து தான் இவங்களோட ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி லைனில் நம்ம கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டர் தான் போய்கிட்டு இருந்துச்சு. வாலண்டியராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டோ இன்வால்வ் பண்ண வச்சாங்க. ஜேக்கப் ஃபாட்டோ ஒரு மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரியும் அதை வந்து இவர் வந்து ட்ரூ மேக்கின்டர் தான் நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. டில் நவ் WWE வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேன் யாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. ஒரு கன்ஃபியூஷனில் தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ கைஸ் இது ஒரு லாஸ்ட் மினிட் பிளான் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக WWE இதை வந்து ரெசல்மேனியா நடத்தணுன்ற மாதிரி பிளான் பண்ணல. WWE பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் எ செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு லாஸ்ட் மினிட்ல செஞ்சு வச்ச உப்புமா தான் இந்த மேட்ச். இது உப்புமானாலும் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல செஞ்ச ஒரு உப்புமான்னு தான் சொல்லணும். பட் நல்லா கொண்டு போய் WWE வேற வழியே இல்லாமல் தான் ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு மேட்ச் கொடுத்தே ஆகணும்ன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைன் வைஸ் பார்க்கும்போது பாசிபிளி பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கு பயங்கர ஃபேவரட்டியாக இருக்குது. மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்டாகாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம நிறைய நியூஸஸ் பார்த்துருந்தோம். ஸோ ரெசல்மேனியாக்கு அப்புறமா ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூவி ஷூட்ஸ்க்குலாம் போக போகிறாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் டிவியில் தான் இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி WWE இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷனும் அதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ வந்து ட்ரூ மேக்கின்டரை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம்ன்றது தான் என்னோட ரெண்டாவது வந்து கந்தர் வர்சஸ் செத்ராலன்ஸ்க்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டோரி லைன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கூட ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருந்தாரு. டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ண வச்சு இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய கந்தரும் பாலியமனும் ஒரு சில டீலிங்ஸ் போட்டு இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சப் பண்ணுற மாதிரி தான் ஃபியூட் டெவலப் பண்ணியிருந்தாங்க. கந்தருக்குமே என்ன பிளான்னா இந்த இடத்துல வந்து கந்தர் வர்சஸ் ரே மிஸ்டீரியோக்கான கரியர் டிஃபெண்டிங் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. செத்ராலன்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ்க்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கண்டா பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சரியாகிற மாதிரி இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் பேச்சப் பண்ணி விட்டாங்க. பட் இருந்தாலும் ரே மிஸ்டீரியோவும் இன்ஜுரியில் தான் இருந்தார். பட் இருந்தாலும் ரே மிஸ்டீரியோவும் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்சில் இன்வால்வ் ஆகிற மாதிரி பண்ணாங்க. இது என்ன கதைன்றது தெரியல. பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுடைய ரிங் ஜெனரல் கந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்காரு. கந்தர் வந்து நம்ம செத்ராலன்ஸை சோக் பண்ணிடுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுது. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ கந்தர் தான் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண வைப்பாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம இன்வால்மெண்ட்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல விஷனோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா செத்ராலன்ஸ் மாதிரியான ஒரு ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனான WWE தோக்க வைக்க மாட்டாங்க. ரெசல்மேனியா மாதிரி பிக் ஸ்டேஜ்ன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல செத்ராலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கந்தரை ஏன் ஜெயிக்க வைப்பான்னு சொல்கிறேன்னா கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸோட கெரியரை என் பண்ணிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தா சீனா கூட ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். சாரி, ஏஜி ஸ்டைல்ஸ் கெரியர் என் பண்ணி வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான்சனை வீட் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரிச் ஸ்டேட்டஸ்லேருந்து வரும்போது ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோக்க வைக்கணும் WWE நினைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல கந்தரை வின் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவும் தோக்க மாட்டார். விஷனோட இன்வால்மெண்ட்
முன்னாடி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். மூணாவது LA Knight ஊசோஸ் வர்சஸ் நம்மளுடைய ஐஷோ ஸ்பீட் லோகன் பால் ஆஸ்டின் தியரிக்கான 6 man tag team மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய LA Knight அண்ட் ஆல்சோ ஊசோஸ்க்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ ஊசோஸ்க்கும் நம்ம விஷனுக்கு தான் ஆக்சுவலி ஸ்டோரி LA Knight ஏன் இன்வால்வ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அதே மாதிரி ஐஷோ ஸ்பீடையும் எதுக்கு இன்வால்வ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. WWE பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டி உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க. அவர் எப்படி சேர்ந்தாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாக் டீம் மேட்ச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஐஷோ ஸ்பீட் தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவார், அது விஷனுக்கு சாதகமாகவே வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷோ ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே 3 பேர் இருக்கிறனால LA Knight வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிறாரு. LA Knight லாங் டர்மாக ஊசோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன கதைன்றது தெரியல. அவர் இன்ஜுரி இருந்தனால தான் WWE ரோட் டு ரெஸ்ல்மேனியால அவர் வைக்கலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா LA Knight ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதன்வைஸ் இந்த ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய ஃபேஸ் டீமுக்கு பயங்கர ஃபேவரட்டாக வந்திருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் அதான் ஊசோஸ் LA Knight வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் டீமுக்கு ஃபேவராக பண்ணிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். 4வது மேட்ச் அப்போ பொறுத்த வரைக்கும் ஸோ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஒரு ஃபேட்டல் 4-way மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் போது ஸோ சாம்பியனான நம்மளுடைய இர்ரிலவென்ட் ஃபோர்ஸ் அதாவது நயா ஜாக்ஸ் லாஸ்ட் சீசன் அவங்களுடைய டைட்டில் பேலி, லைரா வெல்கிரி அண்ட் ஆல்சோ பெல்லா ட்வின்ஸ் வர்சஸ் நம்மளுடைய அலெக்சா பிளிஸ், சார்லட் ஃபேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி லைன் பார்க்கும்போது இதில் பெருசாக எந்த ஒரு ஸ்டோரி லைனும் கிடையாதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பேலி, லைரா வெல்கிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன் ஆவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஃபேவராகவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு அடுத்தபடியாக பெல்லா ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறமா தான் சாம்பியனே இருக்காங்க. அலெக்சா பிளிஸ், சார்லட் ஃபேர் தான் ரொம்ப அண்டர்டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ப்ரெடிக்ஷன் வைஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பேலியும் நம்ம லைரா வெல்கிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரூமர்ஸ் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அலெக்சா பிளிஸ், சார்லட் ஃபேருக்குள்ள ஒரு பிரேக் ஏற்படலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் இவங்களுக்குள்ள ஒரு பிரேக் ஆரம்பிச்சு ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி லைன் அப்கமிங் டெவலப் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் பேலி, லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா நியூ விமன் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 5வது விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஏஜிலி அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி லைன் எப்படி WWE இன்வால்வ் பண்ணாங்கன்னா ஸோ செத் ராலின்ஸ்க்கும் CM பங்கு தான் ஸ்டோரி லைன் இருந்துச்சு. அதில் பெக்கி லிஞ்சை தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ண வச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த இதான் ஸ்டோரி லைனோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டாங்க, இவங்க 2 பேரும் தனியாக வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். பெக்கி லிஞ்ச் சாம்பியனாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் பெக்கி லிஞ்சை பீட் பண்ணி ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி சாம்பியன் ஆனதுக்கப்புறம் வந்து 3 ரொம்ப பெரிய நம்பரு. ஸோ ஒரு 2 தடவையோ 3 தடவையோ என்னமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாம்பியன்ஷிப்போட. அவங்க பெரிய லெவலில் ஆளக்கான இதுவே ஒரு பெரிய ரீசனாக போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பெட்டிங் ஆட்ஸும் அதான் ஃபேவராக வந்திருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் அதான். ஏன்னா ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன்ஷிப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கொடுக்குறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேனாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் இருந்தாலும் அவங்க கையில் சாம்பியன்ஷிப் இருக்கிறதுன்றது வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வரலைனாட்டியும் ஸோ 1 week to 1 week ஆச்சும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரலாம், பட் அதையும் செய்ய மாட்டாங்க. இவங்க கையிலேருந்து சாம்பியன்ஷிப்பை எடுக்கிறது தான் நல்ல மூவ். அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் நியூ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். 6வது மேட்ச் அப்போ பொறுத்த வரைக்கும் ஸோ உமன்ஸ் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டெஃப்னி வாகர் அவங்களுடைய டைட்டில் லிவ் மார்கன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டெஃப்னி வாகர் ஒரு சுமாரான டைட்டில் ரன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லிவ் மார்கன் இந்த வருஷம் ராயல் ரம்பில் வின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கு ஃபேவராகவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சாம்பியனான ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர்டாகாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க அண்டர்டாகாக இருக்கிறாங்கன்றதுக்கான ரீசன் என்னென்னா இவங்க சாம்பியன்ஷிப் ரெயின் பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக நம்ம லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஷிப்பையும் கை மாத்திரம் நல்லது தான். ஏன்னா ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் WWE வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டாங்க. இது உங்கள் கெரியருக்கும் நல்லது இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிப்போம். ஏன்னா உங்கள் பெரிய லெவலில் சாம்பியன்ஷிப் வச்சும் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆல்ரெடி ஃபேன்ஸ் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றனால வந்து பார்த்தீங்கன்னா கான்ல இது வரைக்கும் லிவ் மார்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிவ் மார்கன் தோக்குற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸன் பெரஸ் இல்லைன்னா ரெக்கோல் ராட்ரிக்ஸ் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்பலாம்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நடக்குமான்றது
தெரியல. ஸோ கைஸ் 7வது மேட்ச் அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒன்னோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போது. ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இது நான் ஸ்டார்டிங்கில் கிக் ஆஃப் மேட்ச் அப்போவே சொன்னேன்ல, லாஸ்ட் மினிட்ல கிண்ண உப்மான்ற மாதிரி இதுவுமே லாஸ்ட் மினிட்ல கிண்ண உப்மா தான். பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் உப்பள்ளி போட்டானுங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டோரியில் என்னோட கிக் ஆஃப் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ட்ரூ மேக்னயர் ட்ரூ மேக்னயர் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடில் இருந்தாங்க. அவசரமாக கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுத்து கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆக்கிட்டாங்க. இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. அவர் சாம்பர் வின் பண்ணி வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுத்தாங்கன்னா, ஸோ ட்ரூ மேக்னயரை இன்வால்வ் பண்ண வச்சு ட்ரூ மேக்னயர் தான் நிறைய விஷயத்தில் காசு பண்ணினா, இல்லைன்னா எலிமினேஷன் சாம்பரே கோடி வின் பண்ணியிருப்பாருன்றனால சாம்பியன்ஷிப் ஷாட்டு கோடி ரோட்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதில் சாம்பியனாக கோடி ஆகிட்டாரு. இப்போ கோடி வர்சஸ் ராண்டி தான் நடக்கும்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் பற்றி என்ன கேட்டிருந்தாருன்னா, ராண்டி ஆர்டன் கிட்ட உண்மையான ராண்டி ஆர்டன் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தார். அதனால தான் ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்னும் பண்ணிவிட்டாரு. இந்த ஹீல் டர்ன் பண்ணி இவங்க 2 பேரும் ஃபியூட் நல்லா தான் டெவலப் பண்ணானுங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க WWE ராண்டி ஆர்டனுக்கு ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறாரு, அவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் ராண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் பண்ணான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்தானுங்க. கடைசியாக பார்த்தா அது பேட் மேக்கஃபேன்ற மாதிரி முடிச்சு விட்டானுங்க. அங்கே படுத்தது தான் ஸ்டோரி லைன். அதுக்கப்புறம் எந்திரிக்கவேல்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வர்சஸ் டிகேஓன்ற மாதிரி ஒரு சில மறைமுகமாக WWE நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தாங்க. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்படல. ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்கார். கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ராண்டி ஆர்டன் தான் நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆகணுன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸோடய ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டியாக இருக்காருன்னு தான் சொல்லணும். என்னோட ப்ரெடிக்ஷன் அதான், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு விஷயம் பண்ணவே கூடாது, கோடி ரோட்ஸை ஜெயிக்க வைக்கணும்ன்றத. ஏன்னா ராண்டி ஆர்டன் ஹீல் டர்ன்லாம் பண்ணி ஒரு டாப் நாச்சான கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்குறது. இன்னொன்று என்னென்னா கோடி ரோட்ஸை ஹீல் டர்ன் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வைக்கிறதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். இது 2 மூவ் கரெக்டாக WWE பாசிபிளி பண்ணால் நல்லாயிருக்கும். WWE இந்த இடத்துல ஹீல் ராண்டியை தோக்க வைக்கணும்னா பெருசாக ஒரு விஷயம் இந்த இடத்துல பண்ணியே ஆகணும். அதனால தான் இந்த இடத்துல நான் கோடி ரோட்ஸோட ஹீல் டர்னை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்ற உங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து தான் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டேல வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா